ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். ஈரானில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல் நடத்த இராணுவ ரீதியான மற்றும் ரகசிய திட்டங்கள் குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அமெரிக்க மக்கள் வெளியேற வேண்டும் என பிறப்பிக்கப்பட்டிருக்கும் உத்தரவு போர் பதற்றத்தை கூட்டியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களுடன் விளக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றதா சமீபத்திய செய்தி. ஏற்கனவே நாங்கள் தாக்கப் போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருந்தது. எவ்வாறு அப்படின்னா, ஈரானில் உச்சபட்ச உள்நாட்டு கலவரம் நடந்தப்போ உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அமெரிக்கா சொன்னது. அதன் தொடர்ச்சியாக இது அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்போதைய புதிய தகவல்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். புதிய தகவல்கள் என்ன அப்படின்னா, ஈரான் மீது போர் தொடுக்க போகிறதா அமெரிக்கா. உஷார் நிலையில் உலக நாடுகள் அதனை கவனித்து வருகின்றன. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள், அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுங்கள் அப்படின்ற நோட்டீஸை கொடுத்துருக்காங்க, அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அப்படி வெளியேற முடியாவிட்டால், ஏன்னா நீங்கள் வந்து இன்டீரியரில் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளைட் கிடைக்கல அப்படின்னாலோ, நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று உணவு, தண்ணீர், மருந்து பொருட்கள் ஆகியவற்றோடு பாதுகாப்பாக இருங்க அப்படின்றாங்க. இவ்வாறாக பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏதோ ஈரானில் ஏற்பட போகிறது அப்படின்ற பொருளில் அமெரிக்கா சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அது என்ன செய்தி அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது ஈரானில் என்ன நடந்து வருகிறது அப்படின்னா, கடந்த ஒரு மாதமாக ஈரானில் உள்நாட்டு கிளர்ச்சி நடந்தது. சமீபமாக ஒரு வாரத்தில் அது அடக்கப்பட்டிருக்கிறது. 6000த்திற்கும் மேற்பட்ட கிளர்ச்சியாளர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, தூக்கிலிடப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. 25,000த்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழலில் அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் கிளர்ச்சியை தொடர்ந்து நடத்துங்க, போராட்டங்களை தொடர்ந்து நடத்துங்கன்னாங்க. 1979 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு, அயதுல்லா கமேனி வந்ததற்கு பிறகு பெரிய அளவிலான கிளர்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னாங்க. யாராவது ஒருவரை நீங்கள் கொண்டா கூட நாங்கள் கேள்வி கேட்டோன்னு கேட்போம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னது. ஸோ உள்ள அவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அமெரிக்கா அதில் தலையிட்டு அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணி விடுது, அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்கிறது அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் அமெரிக்கா வெளிப்படையாக எதையும் செய்யலை. ஆயுதங்களை கொடுத்தாங்களா அப்படின்றதும் தெரியலை. இது ஒரு புறம். இப்போது ஈரானை சுற்றி அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றாங்க. போர்க்கப்பல்கள் ஏற்கனவே 12 இருக்கிறது, விமானங்கள் அவ்வப்போது அந்த எல்லைகளில் வந்து கொண்டிருக்கு அப்படின்ற செய்திகளை பார்க்கிறோம். 32 போர்க்கப்பல்கள் இருந்தது, இப்போ 12 கப்பலாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது. அது சரியாக நிலை நிறுத்தப்பட்டிருக்குதுன்றாங்க. போர்க்கப்பல்கள் கடலில் இருந்தாலும் விமானங்கள் அவ்வப்போது எழுந்து ஈரானை வட்டமடித்து வருகின்றன அப்படின்ற செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். இதனால போர் பதற்றத்தால் நார்மலான பயணிகள் விமானங்கள் ரத்து செய்யப்படுகிறது. இணையதளம் தடைபட்டிருக்கிறது. ஏன்னா மீண்டும் கிளர்ச்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, போராட்டம் நடத்தி விடக்கூடாது அப்படின்றதுக்காக இயல்பு வாழ்க்கை அங்கே முடங்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஈரானிலிருந்து வரக்கூடிய செய்தி. இதற்கு மத்தியில் இன்னொரு நிகழ்வும் நடக்கிறது. என்ன அப்படின்னா, ஓமனில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை. எதுக்காக? அணுசக்தி பேச்சுவார்த்தை. ஈரான் மேலே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அணு ஆயுதங்களை தயாரித்து வருகின்றீர்கள். அணு ஆயுதம் அருகே இருக்கக்கூடிய நாடான இஸ்ரேல் அங்கே சந்தேகப்பட்டு முதல்ல வந்து அவங்க பாம்பு போடுறாங்க. அதுக்கப்புறமா பாறைகளை துளைத்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரே போர் விமானம் அமெரிக்கா இருக்கு. அவங்க எங்கெல்லாம் இது தொடர்பான ஆய்வு நடக்குதுன்னு சந்தேகப்படக்கூடிய மலை சார்ந்த பகுதிகளில் அமெரிக்கா தங்களுடைய விமானம் மூலமாக குண்டு போட்டு அழிச்சாங்கன்றதை பார்க்குறோம். இப்போதும் அந்த சந்தேகம் தொடர்ந்து வருகிறது. அதனால இங்கே ஒரு புறம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சார்பான பிரதிநிதிகளும் அமெரிக்காவுடைய பிரதிநிதிகளும் சென்றிருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். இந்த பேச்சுவார்த்தையில் 3 விஷயங்கள் வலியுறுத்தப்படும் அப்படின்றாங்க. ஒன்று, அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது. உங்களுடைய அணுசக்தியை மக்கள் நல திட்டங்களுக்காக கரண்ட் வேணால் தயாரிச்சுக்கோ, ஆனால் அணு ஆயுதத்தை, இந்த யுரேனியத்தை செறிவூட்டி அதை ஒரு குண்டுகளில் நிரப்பக்கூடிய வேலைகளை தொடங்கினீங்க அப்படின்னா நாங்கள் போர் தொடுப்போம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு தங்களிடம் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் அமெரிக்க போர்க்கப்பலை தாக்கக்கூடிய கொரில்லா முறையிலான பயிற்சி, இதெல்லாம் வந்து வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 3000த்திற்கு மேலே அவங்ககிட்ட இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுகிறது. அதன் மூலமாக மிட் ரேஞ்ச் வரை, அதாவது ஷார்ட் அண்ட் மிட், இந்த 2 ரேஞ்ச் வரை
தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்றப்போ அருகில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கேந்திரங்களாக இருக்கக்கூடிய கத்தாரில் இருக்கக்கூடிய ஏர்பேஸாக இருக்கலாம், இஸ்ரேல் மேலேயா இருக்கலாம், தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது. அதனால பாலஸ்டிக் ஏவுகணைகளுக்கு கட்டுப்பாடு கொண்டு வரணும். நீங்கள் வந்து கட்டுக்கடங்காமல் வச்சிருக்கக்கூடாது அப்படின்றதையும் இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்க, அதாவது பேச்சுவார்த்தையில் சேர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது, ஆயுத குழுக்கள் பலவற்றுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்ற செய்திகள் இருக்குது. குறிப்பாக வந்து ஹமாஸாக இருக்கட்டும், ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹவுதியாக இருக்கட்டும், இந்த அமைப்புகளுக்கு நீங்கள் நிதி உதவியோ அல்லது ஆயுத உதவியோ கொடுக்கக்கூடிய தகவல் வருகிறது. அது கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த அணுசக்தி பேச்சுவார்த்தையில் சேர்க்க அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது. ஒருபுறம் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோன்ற மாதிரி சமிக்கை, இன்னொரு புறம் பேச்சுவார்த்தை. ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றப்பவே ஈரான் ஒரு முடிவோடு வரணும். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நடந்தாக வேண்டும். ஒன்று சுமூக முடிவு இந்த பேச்சுவார்த்தையில் எட்டப்படணும், அல்லது போரில் அல்லது தாக்குதலில் அமெரிக்கா ஈடுபடும், அல்லது இப்போது இருக்கக்கூடிய ஓய்ந்திருக்கக்கூடிய கிளர்ச்சியை மீண்டும் தூண்டி அல்லது மீண்டும் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவளித்து அமெரிக்கா அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தும். அது வந்து ஒரு பஃபட் கவர்மெண்ட்டாக இருக்கும், அது வந்து அமெரிக்காவுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய கவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற பார்வைகளும் இருக்கிறது. இந்த 3 ஆப்ஷனை வச்சு தான் இப்போது சுமூக முடிவை நோக்கி ஈரான் சென்றிருக்குதுன்றாங்க. இல்லை, இந்த 3க்கும் அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம். அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டால் என்னாகும்? தாக்குதல் தொடங்கினால் உலக பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படும். ஈரானிலிருந்து பெரும்பாலான நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்து விட்டார்கள். சீனா போன்ற நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாட்டிருந்து வாங்கினாங்க, அதுவும் இப்போது குறைக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது உலக பொருளாதாரத்தில் கச்சா எண்ணெய் விவகாரத்தில் ஒரு விலையேற்றம் ஏற்படும். ஒரு போர் வருது அப்படின்னா இப்போவே பாருங்கள், தங்கத்துடைய விலை ஏற தொடங்கி விட்டது. ஸோ அதுவும் அதனுடைய சமிக்கை அப்படின்றாங்க. இந்த தாக்குதல் தொடங்கியது அப்படின்னா மீண்டும் ஒரு பதற்ற சூழல் அப்படின்றது மத்திய கிழக்கில் ஏற்படும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்த போகிறதா அப்படின்றத. ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.